எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 9 ஸ்ட்ரிங் கம்ப்ரஷன் எப்படி பண்றதா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் புரிஞ்சுப்போம். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு கேரக்டர் அரே கொடுத்துருக்காங்க. பாருங்க, கேர் இஸ் ஈக்குவல் டு ஏஏ பிபி ட்ரிபிள் த்ரீ கொடுத்துருக்காங்க. இது வந்து கேரக்டர் அரே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை குறிக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேரக்டர்ஸ் அரேவை கம்ப்ரஸ் பண்ணணும். எப்படி ஒரு கான்செப்ட், அது கான்செப்ட் பேரு ரன் லென்த் என்கோடிங். ரன் லென்த் என்கோடிங் உங்களுக்கு குயிக்கா சொல்றதுக்கு அப்புறம் அந்த ரன் லென்த் என்கோடிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரன் லென்த் என்கோடட் ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸை வந்து இந்த மறுபடியும் இந்த அரேக்குள்ள லோட் பண்ணிட்டு வெறும் இந்த ரன் லென்த் என்கோடட் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து நம்ம திருப்பி அனுப்பணும். அது எப்படின்னு சொல்றேன். இப்போ இதுதான் நம்ம ரன் லென்த் என்கோடிங். ரன் லென்த் என்கோடிங்னா என்ன கோடிங்னா ஒரு ஒரு டேட்டா கம்ப்ரஷன் டெக்னிக். அது என்ன பண்ணலாம் பாருங்க, ஒரு ஸ்ட்ரிங் ஏஏ ட்ரிபிள் ஏ பி 4 சீசன் 8 கேரக்டர் உள்ள அரே கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கேரக்டர் அரேவை கம்ப்ரஸ் பண்ண முடியுமா? கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. அது பண்ணலாம், டெஃபினட்டா பண்ணலாம். எப்படி பார்க்கலாம். ஸோ இது ட்ரிபிள் ஏ 1B 4 சீசன் இருக்குல்ல இந்த ஸ்ட்ரிங், நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணாம நான் இந்த ரன் லென்த் என்கோடிங் கொடுக்கலாம். பாருங்க, A3 B1 C4. இது என்னன்னு சொல்றேன். A3னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேரக்டர் A வந்து 3 டைம்ஸ் அப்பியர் ஆகுது. B1னா அப்புறம் இந்த ஸ்ட்ரிங்ல வந்து B கேரக்டர் வந்து 1 டைம் அப்பியர் ஆகுது. அப்புறம் C4னா C கேரக்டர் வந்து 4 டைம்ஸ் அப்பியர் ஆகுது. ஸோ இதுதான் ரன் லென்த் என்கோடிங். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரன் லென்த் என்கோடிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரன் லென்த் என்கோடட் ஸ்ட்ரிங் வந்து மறுபடியும் லோட் பண்ணும் அதே கேரக்டர் அரேக்குள்ள. பாருங்க, ஏஏ பிபி சிசிசின்னு கொடுத்துருக்கு. ரன் லென்த் என்கோடட் ஸ்ட்ரிங் என்ன இருக்கும்? A2 B2 C3 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து அப்படி அப்லோட் பண்ணும். இந்த கேரக்டர்ஸ் அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து A ஆகும், செகண்ட் 2 ஆகும், அப் டு 3 எல்லா இண்டெக்ஸும் அப்லோட் பண்ணும் அதே கேரக்டர் அரேக்குள்ள. ஃபைனலா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணனா யூசருக்கு அந்த லென்த் ஆஃப் தி என்கோடட் ஸ்ட்ரிங். இங்க லென்த் என்ன? 1 2 3 4 5 6. ஸோ ரிட்டர்ன் 6 கொடுக்கும். அவ்வளவுதான். இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. வெறும் இந்த ரன் லென்த் வந்து கிரேட்டர் than 1 இருந்தா தான் நம்ம என்கோட் பண்ணும் அந்த கேரக்டர் அரேக்குள்ள. வெறும் 1 இருந்துச்சுன்னா A1 பண்ணும். ரன் ஐ மீன் A1 கொடுக்கக்கூடாது, வெறும் AN கொடுக்கணும். எப்படி பாருங்க, இங்க வெறும் கேரக்டர்ஸ் AN கொடுத்துருக்காங்க. இந்த A யோட ரன் லென்த் எவ்வளவு? 1. ஏன்னா ஒரு தடவை தான் அப்பியர் ஆகுது. ஸோ ரன் லென்த் 1 இருக்கும்போது நம்ம A1 கொடுக்க மாட்டோம், வெறும் AN கொடுத்துருவோம். பாருங்க, A வந்து கேரக்டர் இன்புட், அவுட்புட் வெறும் A தான். சோ அப்படிதான் நம்ம பண்ண போறோம். பாருங்க, இங்க ஏ ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஏ வருது. சோ நம்ம A1 எழுதாம வெறும் A எழுதிடும். அப்புறம் B வந்து 12 டைம்ஸ் வரதுனால B1 2 கொடுப்போம். சோ இதுதான் நம்ம ஸ்ட்ரிங் கம்ப்ரஷன் ப்ரோக்ராமோட லாஜிக்கா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நான் வந்து 3 திங்ஸ் இனிஷியலைஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு பாயிண்ட் பண்ற மாதிரி பாயிண்டர் கேரக்டர். அப்புறம் ரன் லென்த் ஃபர்ஸ்ட் இனிஷியலா 0 ரன் லென்த்க்கு இனிஷியலைஸ் பண்ணோம். அப்புறம் கோட். இந்த கோட் தான் நம்ம ரன் லென்த் என்கோடட் ஸ்ட்ரிங் வந்து கண்டெயின் பண்ண போகுது. சோ அதை பண்ணலாம். இப்போ பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு இனிஷியலைஸ் பண்ணா பாயிண்டர் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஏவா இருக்கும்ல. சோ அதை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ ரன் லென்த் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ண சொன்னேன். ஓகே, இப்போ கோட் வந்து இனிஷியலா எம்டியா தான் இருக்கும். ஃபார் கேரக்டர் இன் கேரக்டர்ஸ் டூ. ஓகே, சோ ரெண்டு கண்டிஷன் இருக்கும். ஃபார் ஈச் கேரக்டர் வந்து நம்ம படிச்சு இந்த லாஜிக் அப்ளை பண்ண போறோம். ரெண்டு கண்டிஷன் இருக்கும். இஃப் த கரண்ட் கேரக்டர் இஸ் சேம் ஆஸ் த பாயிண்டர் கேரக்டர், நம்ம வெறும் ரன் லென்த் 1 இன்க்ரீஸ் பண்ணுவோம். சேமா இல்லனா நம்ம வந்து இந்த கோட்ல வந்து இந்த பாயிண்டர் கேரக்டரையும் அதோட ரன் லென்த்தையும் அபெண்ட் பண்ணும். சோ அது நான் வந்து இந்த கேரக்டர்ஸ் அரேல ரன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்டர் கேரக்டர் வந்து A. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுவும் A இருக்கிறதுனால என்ன பண்ணும்? வெறும் ரன் லென்த் 1 இன்க்ரீஸ் பண்ணும். சோ புது ரன் லென்த் வந்து 1. சோ நெக்ஸ்ட் கேரக்டருக்கு போலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து என்ன? A. சேம் ஆஸ் பாயிண்டர் கேரக்டர். சோ இப்போ என்ன பண்ணும்? ரன் லென்த் இன்க்ரீஸ் பண்ணும் 2. சோ அப்புறம் போலாம். இங்க B க்கு வந்துட்டோம். பாருங்க, இங்க B க்கு வந்தபோது என்ன பண்ணும்னா இப்போ வந்து the pointer character is not the same as the current character B. சோ இப்போ என்ன பண்றீங்கன்னா நீங்க வெறும் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்டர் கேரக்டரை வந்து கோடுக்கு அப்பெண்ட் பண்றீங்க. ஏன் ஆயிரும். இப்போ வந்து ரன் லென்த் வெறும் அப்பதான் அப்பெண்ட் பண்ணும் எப்பவோ இந்த ரன் லென்த் இஸ் கிரேட்டர் than 1. இப்போ ரன் லென்த் எவ்வளவு? 2. சோ ரன் லென்த் இஸ் கிரேட்டர் than 1ல சோ நீங்க வந்து இங்க 2 ஆக்குறீங்க. சோ இதை ஆக்குனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ புது பாயிண்டர் கேரக்டர் இங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸும் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் புது பாயிண்டர் கேரக்டர் வந்து கரண்ட் கேரக்டருக்கு மாத்திக்கோங்க. அப்புறம் புது ரன் லென்த் வந்து 1 மாத்திக்கோங்க. சோ புது பாயிண்டர் கேரக்டர் இப்ப என்ன ஆகும்? B ஆகும். புது ரன் லென்த் என்ன ஆகும்? 1 இருக்கும். இப்போ கண்டினியூ பண்ணலாம். நம்ம கோட் A2 எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கேரக்டர் இங்க வரும். இங்க என்ன? பாயிண்டர் கேரக்டர் இஸ் ஈக்குவல் டு த கரண்ட் கேரக்டர். சோ இப்போ என்ன பண்ணும்? ரன் லென்த் இன்க்ரீஸ் பண்ணும். சோ ரன் லென்த் இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இங்க வந்து இந்த கரண்ட் கேரக்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு த பாயிண்டர் கேரக்டர். அப்ப என்ன பண்ணும்? இந்த பாயிண்டர் கேரக்டர் ஃபர்ஸ்ட் அப்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ரன் லென்த்துக்கு செக் பண்ணும். இஸ் த ரன் லென்த் கிரேட்டர் than 1? எஸ். சோ இது வந்து 2ன்னு மாத்திக்கலாம். இதையும் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணும்? இது மாத்தினதுக்கு அப்புறம் புது பாயிண்டர் கேரக்டர் வந்து இந்த கரண்ட் கேரக்டருக்கு மாத்திட்டு புது ரன் லென்த் வந்து 1ன்னு மாத்தி. சரியா? இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் கேரக்டர் போவோம். இது C. இட் இஸ் ஈக்குவல் டு த பாயிண்டர் கேரக்டர். சோ ரன் லென்த் 2 ஆயிடும். இதுவும் C. சோ இதோட ரன் லென்த் வந்து 3 ஆயிடும். இப்போ ஒரு கேரக்டரும் இல்ல. சரியா? இப்போ என்ன பண்ணா நம்ம இந்த ஃபார்முலாவை முடிச்சோம். இந்த லாஸ்ட் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள். வெறும் இந்த லாஸ்ட் அப்பெண்டிங் ஸ்டெப்பை இன்னொரு தடவை பண்ணுங்க. கோட் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு பாயிண்டர் பிளஸ் ரன் இஃப் only if that run value is greater than 1. சோ இங்க வந்து ரன் வேல்யூ 3. என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்டர் கேரக்டர் அப்பெண்ட் பண்ணுவோம். இங்க C அப்பெண்ட் பண்ணுவோம். அப்புறம் ரன் வேல்யூ is greater than 1.
சோ நம்ம 3 ன்னு அபெண்ட் பண்ணிடுவோம். சோ A2 B2 C3 ஆயிடுச்சு. நம்ம ரன் லென்த் என்கோடட் ஸ்ட்ரிங். சரியா? நம்ம இந்த ஸ்டெப் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணனும்? வெறும் இந்த ரன் லென்த் என்கோடட் ஸ்ட்ரிங்க இந்த கேரக்டர் அரேல மறுபடியும் அப்லோட் பண்ணனும். அது எப்படி பண்ணனும்? ரொம்ப சிம்பிள். இந்த ஈச் கேரக்டருக்கு போங்க. ஈச் இண்டெக்ஸ்க்கு 0 இண்டெக்ஸ், 1 இண்டெக்ஸ், 2 இண்டெக்ஸ், 3 இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ்ல இந்த கேரக்டர் இண்டெக்ஸை வந்து இந்த கோட் இண்டெக்ஸா மாத்திடணும். சோ 0th இண்டெக்ஸ் ஆஃப் கேரக்டர் இண்டெக்ஸ் வந்து A ஆகும். சோ A ஆகும் இங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து 2 ஆகும். செகண்ட் இண்டெக்ஸ் வந்து B ஆகும். தேர்ட் இண்டெக்ஸ் 2, அப்புறம் C ஆகும், அப்புறம் இது 3 ஆகும். So basically characters for I in the length of the code, for I in range the length of the code, characters of I is equal to code of I. வெறும் இந்த கேரக்டர்ஸ்ல சப்சிக்வெண்ட் இண்டெக்ஸ் எலிமெண்ட்ஸ் கோட்ல சப்சிக்வெண்ட் இண்டெக்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து கேரக்டர்ஸ் அரேக்குள்ள போட்டுருங்க. அவ்வளவுதான். சோ இப்போ கேரக்டர்ஸ் அரே என்னவா இருக்கும்? A2 B2 C3 C ன்னு இருக்கும். இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ண? ரொம்ப சிம்பிள். only the return the length of the code. length of the code எவ்வளவு? 1 2 3 4 5 6. So 6 ரிட்டர்ன் பண்ணும். சோ நீங்க 6 ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா the computer என்ன கன்சிடர் பண்ணும்? வெறும் the first 6 elements of the characters array. சோ அதுதான் நம்ம கம்ப்ரஸிங்கா இருக்கும். A2 B2 C3. சோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நம்ம இப்போ கோட்ல பார்க்கலாம் எப்படி பண்றது. ஜாவா கோட் பார்ப்போம். சோ என்ன சொல்லிருந்தா ஃபர்ஸ்ட் 3 things இனிஷியலைஸ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோட் வேரியபிள் அது ஃபர்ஸ்ட் இனிஷியலா எம்ப்டியா இருக்கும். இப்போ என்ன பண்ணனும்? நம்ம ரன் லென்த் ஃபர்ஸ்ட் என்ன 0வா இருக்கும். சோ நான் இது கொஞ்சம் இங்க புல் பண்ணிக்கிறேன். ஈஸியா படிக்கிறது உங்களுக்கு. இப்போ நம்ம பாயிண்டர் கேரக்டர் இனிஷியலா எங்க பண்ணும்? the first index in the characters array. so அதன chars of 0வா இருக்கும். so the first character point பண்ணனும் இனிஷியலா. so இப்போ என்ன பண்ணும்? for each character in the characters array நம்ம செக் பண்ணனும். for char ch in chars இது வந்து ஒரு for each loop மாதிரி ஜாவால. if so ரெண்டு கண்டிஷன் இருந்துச்சு. if the character is equal to the pointer character என்ன பண்ணும்? வெறும் run length இன்கிரீஸ் பண்ணும். so அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருந்துச்சு. if ch is equal to ptr run plus equal to 1 அவ்வளவுதான். else இன்னொரு கண்டிஷன் என்னது? character is not equal to ptr. அப்ப என்ன பண்ணும்? நம்ம கோடுக்கு the pointer character append பண்ணும் plus the run length if and only if the run length is greater than 1. அது எப்படி ஆகும்? ரொம்ப சிம்பிளா அது போறோம். code plus equal to ptr plus run is greater than 1. run greater than 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது வந்து run length append பண்ணும். ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுக்கிறேன். ஏன்னா இப்படி தான் கொடுக்க முடியும். ஏன்னா அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்கும்? empty string ஆ இருக்கும். so if the run length is 1 னா empty string append பண்ணனும். empty string append பண்ணா ஒரு இதையும் append பண்ற மாதிரி இருக்காது. இல்லனா இந்த run length append பண்ணனும். இப்படி தான் நீங்க append பண்ணனும். என்ன பாருங்க இங்க இந்த ஆப்ஷன் string ஆ இருக்கிறதுனால இந்த ஆப்ஷனும் string ஆ தான் இருக்கும். so அதான் டபுள் பிராக்கெட்ஸ் டபுள் கோட்ஸ் பிளஸ் run ன்னு கொடுத்துட்டேன். so அவ்வளவுதான். so இதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? கோடுக்கு append பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? ptr பாயிண்ட் கேரக்டர் வந்து புது கேரக்டர் சேஞ்ச் பண்ணும். ptr is equal to ch அந்த run length வந்து 1 ன்னு அப்டேட் பண்ணும். அவ்வளவுதான். லாஸ்ட்ல என்ன சொன்னா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம். இந்த ஸ்டெப்பையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் பண்ணுவோம். லாஸ்ட் குரூப்பை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? வெறும் இந்த கோடை ரிப்பீட் பண்ணுவோம். கோட் பிளஸ் ஈக்குவல் டு ptr பிளஸ் ரன் இஸ் கிரேட்டர் தென் 1 னா ரன் அப்பெண்ட் பண்ணுவோம். இல்லனா எம்ப்டி ஸ்ட்ரிங் அப்பெண்ட் பண்ணுவோம். சோ அந்த ஸ்டெப்பையும் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். இப்போ லோட் த கோட் பேக் டு தி கேரக்டர்ஸ் அரே. அது எப்படின்னு பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள்னு சொன்னா we have to for int I is equal to 0 I less than code dot length I plus plus characters of I is equal to code dot char at I. அவ்வளவுதான். சோ இந்த கோட்ல இருக்க கேரக்டர்ஸ்லாம் கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ்ல வந்து நான் கேரக்டர்ஸ் அரேல புஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணனும்? லாஸ்ட் என்ன பண்ணனும்? வெறும் ரிட்டர்ன் தி லெந்த் ஆஃப் தி கோட் டாட் லெந்த். சோ இத ரன் பண்ணி பார்க்கலாம். பெர்ஃபெக்ட். இத சப்மிட். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். குயிக்கா இப்போ பைத்தன் கோட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். எக்ஸாக்ட் சேமா தான் இருக்கும். ஒரு சேஞ்ச் தவிர இந்த பைத்தன் கோட்ல வந்து லிஸ்ட் வந்து மியூட்டபிளா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த கேரக்டர்ஸ் அரேக்கு ஒரு ஒன் ஸ்பேஸ் உள்ள எம்ப்டி ஸ்ட்ரிங் வந்து அப்பெண்ட் பண்ணிடுறேன் இந்த கேரக்டர்ஸ் அரேக்குள்ள. சோ என்ன பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம என்ன சொல்லிருந்தோம்? வெறும் இந்த லாஸ்ட் கேரக்டர் குரூப்பை டிஸ்கார்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? இப்போ இந்த லாஸ்ட் கேரக்டர் குரூப்பை வந்து நம்ம வந்து ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் ஒரு ஒன் ஸ்பேஸ் ஸ்ட்ரிங்கா கொடுத்துரும். அப்போ என்ன ஆகும்? இந்த டிஸ்கார்டு நாட் கன்சிடர் லாஸ்ட் குரூப் என்னவா இருக்கும்? இந்த ஸ்ட்ரிங்கா இருக்கும். வேற இதுக்கு வர முன்னாடி எல்லா கேரக்டர்ஸ் குரூப் கன்சிடர் ஆகும். சோ கரெக்டா நம்ம ஸ்ட்ரிங் கம்ப்ரஸர் வரும். ஒரு ஃபார் லூப்ல இந்த கோட் அப்பெண்ட் லாஜிக் எழுதினாவே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தோம்? 2 தடவை இந்த கோட் எழுதிருந்தோம். இப்போ வந்து வெறும் ஃபார் லூப்க்குள்ளே இந்த கோட் அப்பெண்டிங் லாஜிக் எல்லாம் முடிஞ்சிடும். வேற எல்லாமே சேம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணோம். கோட் ரன் பாயிண்டர், கோட் வந்து எம்ப்டியா இருக்கும், ரன் வந்து 0வா இருக்கும், பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் பாயிண்ட் பண்ணும். அப்புறம் இந்த லாஜிக் பண்ணும். if the character is equal to the pointer in 1 ஆல் increase பண்ணும். if it is not equal to the pointer first pointer வந்து கோடுக்கு append பண்ணிட்டு then run length append பண்ணும். if run length is greater than 1 அப்புறம் என்ன பண்ணும்? the pointer வந்து புது கேரக்டருக்கு அசைன் பண்ணிரும். அப்புறம் run வந்து 1 கிரியேட் பண்ணும். லாஸ்ட்ல என்ன பண்ணும்? இந்த கோட்ல இருக்க கேரக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர்ஸ் அரேக்குள்ள ரீலோட் பண்ணும்.
ஃபைனலா நம்ம இந்த லென்த் ஆஃப் த கோட வந்து ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு சால்வ் பண்றது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இங்க வரீங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை பத்தி சொல்லுங்க, அவங்க கூட ஷேர் பண்ணுங்க இந்த கண்டென்ட். கூடி சீக்கிரமா நான் இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோட உங்களை வந்து பார்க்கறேன். அண்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.